வாங்க ஒரு பாத்திரத்தில் 6 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளுங்க, வெறும் மிளகாய்த்தூள் எந்தளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதோட ஒன்றா போட்டு நல்லா இந்த உப்பெல்லாம் கரைஞ்சி மிளகாய்த்தூள்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் இந்த 3 பாட்டாக பிரித்து 3 தோசையாக ஊற்றிக்கலாம். நான் மதியம் செஞ்சோம் சாப்பாடு மீந்து போனதால் அந்த சாப்பாடு நைட்டு சூடான ரசத்தோட இந்த முட்டை ஆனியன் ஆம்லேட்டோட சாப்பிட போகிறோங்க. முட்டை இருந்துச்சுன்னா அதையே எக் ரைஸும் செய்யலாம். நைட் நேரமாக இருக்கிறதால எண்ணெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு சேராமல் போயிடும். அது மாதிரி அதனால் இந்த சூடான சாதத்தோட ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யாரெல்லாம் சூடான ரசத்தோட எக் ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி எக் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் இந்த மாதிரி வெறும் மிளகுத்தூள் மட்டும் லாஸ்ட்டாக தூவி விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க ரசம் சாதத்தோட நீங்களும் எக் ஆம்லேட் சாப்பிடலாம். யார் யாருக்கெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டா பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.